எல்லாம் அடிக்கணும்னு நினைச்சிட்டு திரியிற பசங்க இந்த பசங்க தான். ஐயோ ஆஹா கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. சரக்குன்னு அப்படி கிராஸ் பண்ணி போவாங்க, படேர்னு உசிரே போயிடும். அவன் போனாலும் பரவாயில்ல, நம்ம உசிரையும் கொண்டுட்டு போயிடுவான் போல இருக்கு. நல்ல வேலை போன உசுறு திரும்பிச்சு. இன்னும் போகவே இல்லையே. எதே பைக்ஸ் மேல பயங்கரமான பிரியம் இருப்பாங்க. ஆனா சமீப காலமா பார்க்கிறப்போ காஸ்ட்லியான வேகமாக போகக்கூடிய இது மாதிரியான பைக்ஸ் நிறைய பார்க்க முடிகிறது. 220 8500 rpm 20 bhp max speed you can do up to 140. nice bike 220. ஒரு பைக்னாவே முன்னால எப்படி யோசிப்பாங்கன்னா, முன்னால குழந்தைய உட்கார வச்சுக்க முடியுமா, பின்னால மனைவியை உட்கார வச்சுக்க முடியுமா, டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போக முடியுமா, வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வர முடியுமா, அப்புறம் எக்கனாமிக்கலா இருக்குமா, பெட்ரோல் கொடுக்குமா, அப்படிலாம் பாப்பாங்க. இப்ப பைக் இஸ் நோ மோர் a family vehicle. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. சார் எனக்கு தம்பி இல்ல, என் பைக் தான் சார் நான் இப்ப தம்பியா நினைக்கிறேன். எங்க அம்மா பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்களா, அது 70% அவருக்கு 25% ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. இதுல யார் அண்ணன் யார் தம்பி? அவன் தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன், இப்ப அவன் அண்ணன். சப்பா முடியல. ஒரு கோட் போட்டு ஒரு ரூபா காயின் காயிடாது சார். சார் வேணாம் சார், ரத்தம் வரும் சார். என்ன அப்படி என்ன தம்பி தொம்பி நாண்டி நோண்டி நிக்கிட்டு ஆரலோஸ் பாரு நீங்க வலிக்கும். கம் ஓம் பைக் தானே இது. கம் ஒரு கோட் போடு. அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. எவனோ ஒருத்த போட்டு போயிட்டானா, அவர் எவ்வளவு வர்ணிக்க முடியுமோ வர்ணிச்சு போ. அல்பம் ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு. ஓ இவன் நான் போடலடா. நான் கடும் கோபக்காரங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படியே ஓரம் கட்ட பத்தியா நீ பொழச்சுக்கிறது. ராஜாக்கெல்லாம் ஒரு செல்ல குதிரை இருக்கும், பார்த்து வளர்ப்பாங்க. அது அவங்களோட மீடியமா யூஸ் பண்ணுவாங்க. ஏய் ராமு வாடா வெளியே. நைன் மேன் அதான் ஒரு ஜாவிஸ்னு ஒருத்தர் கூப்பிடுவார். அதே மாதிரி எனக்கு அவ்வளோ நெருக்கம், என் கூடயே இருக்கும், என் நிழல் மாதிரி. இது பாருங்க, அழகா சொன்னீங்க. ஏன்னா இதை உண்மையாவே ஃபீல் பண்ணதுனாலதான் அந்த பழைய காலத்து ராஜாவுடைய செல்ல குதிரையில இருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கீங்க. நைஸ். எந்திரிச்ச உடனே நேரா பைக்குக்கு போயிட்டு தொடச்சிட்டு முன்னாடி முத்தம் கொடுப்பேன். அந்த த்ராட்டில்ல என்ன அப்படி ஒரு ஹாப்பினஸ்? த்ராட்டில் பண்ணும்போது கீழ இருந்து எல்லா செல்லும் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு வந்து அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மைண்ட். டேய் என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஐ அப்படி தேச சாயிரும்டா. காலையில ஃப்ரெஷ்ஷா இப்போ நம்ம காலேஜ் போறோம் அப்படின்னா வண்டி எடுத்துட்டு நம்ம கிளச் பண்ணும்போது அது நம்ம ஹார்ட் பீட்டோட கொஞ்சம் சேர்க்கும் சார். எப்படி எனக்கு என்னோட ஹார்ட் பீட் கேட்காதுல்ல ஆப்வியஸா. நான் போற ஸ்பீட், நான் எடுக்கிற என்னோட மூட் எல்லாமே என்னோட ஆக்சலரேஷன்ல தான் தெரியும். ஆக்சுவலா இந்த ஷோ வழியா ஒரு விஷயம் தான் சொல்லணும். இது ஆன் மட்டும் என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா தான் சொல்லணும். இது ஆன் மட்டும் தான் பேசவே முடியும் இந்த உலகத்தை. ஒரு த்ராட்டில்ல இருக்கக்கூடிய இந்த பீட்டும் என்னுடைய ஹார்ட் பீட்டும் ஒரே ஃப்ரீக்வன்சில இருக்க மாதிரி இருக்கும். இன்னியா ஹார்ட்ல குதிரை ஓர சத்தம் கேக்குது. வழக்கமா லேப்டாப் தான் கேக்கும். இது என்ன கடபக்குன்னு கேக்குது. அந்த வெளியில பார்த்தா ஓவரா சொல்றாங்கற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சம்பந்தப்பட்ட உலகத்துக்கும் அந்த வண்டி ஓட்டுற பசங்களுக்கும் அந்த ஃபீல் புரியும். ஃபீலிங்கா என்ன ஃபீலிங்? டயரோட எட்ஜ் வந்து ரோட்ல ஒரு கல்லு கிடக்குனா அது எந்த இடத்துல தட்டும் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அந்த வண்டியை டிரைவ் பண்ணல. அது ரெண்டு பேர் கிடையாது, ஒரு ஆள். ஒரே ஆள். வெளிய தெரியிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரியிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளிய நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா பார்க்க போட்டுருக்கோம். 7 years ஆச்சு. ஆனா என்னோட பைக்ல போயிட்டு மை வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். என்னது ஒய்பாவா? டேய் நீங்க அடிச்சாட்டில மெண்டல் ஆயிட்டான்டா. ராஸ்கல் என்ன பண்ற நீ? அதான் இதுக்கு தெரியாது உனக்கு. தெரியும் ரூல் லிஸ்ட்ல இருக்கு, ஆனா ஏதோ மீறணும்னு தோணுச்சு. தப்பு. மருமகன் எழுதி வச்சிருக்காப்ல, அதான் உங்க மருமக. உனக்கு என்னதான் எமோஷன்ஸ் இருந்தாலும் ஒரு மஷீன் ஒரு லவ் பண்றதுங்கிறது நடக்காத காரியம். என்னோட பைக் வந்துட்டு எப்பவுமே வந்து என்ன நடக்க வச்சது கிடையாது. பெட்ரோல் இல்லன்னு எங்கேயுமே நின்னது கிடையாது. ஆனா பெட்ரோல் இருக்காது, ஆனா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து. திடீர்னு பிரேக் டவுன் ஆகி நின்னு போச்சு வச்சுங்க. தள்ளுறதுக்கு ஆள் தேவையில்ல மேன், நானே போகும். லெட்ஸ் see. ஏலேலேலோ ஆஃப் பண்ணா வீட்ல வந்து ஆஃப் ஆகும். ஓகே, வைஃப் பண்ணாது வீட்ல விட்டுறோம். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். என்னைக்காவது கோவம் வந்துட்டு வச்சுக்கலாம், மருமகள் அடிக்கிறா நினைச்சிட்டு கட்டையை கொண்டு அடிங்க. ஏன்டா நீங்க? நான் பைக் வாங்கி ஒரு மாசத்துல ஒரு ஆட்டோக்காரன் வந்து இடிச்சிட்டாரு, கிளட்ச் உடைஞ்சிருச்சு. என்ன அறியாம என் கண்ணு தண்ணி வந்துச்சு. வெங்காயம் கஞ்சிக்கு கடிச்சிக்கிற வெங்காயத்தை கண்ணுல விட்டு கசக்கறாயா? அதை நிறுத்திட்டு ஜன்னல் வழியா எட்டி பாப்பான், கரெக்டா நிக்குதா இல்லைன்னா என்ன போய் இறங்கி போய் பாத்துட்டு வாமா. கும்பு கொண்ட இன்னையில இருந்து நீ வாட்ச்மேனா? வண்டி வாங்கி நான் ஓட்டுவேன். டேங்க் அப்படியே ஒரு இழுத்துட்டு என்னது அழுக்காச்சான். என்னது
டாடி வாங்க அது இனிமேட்டு வண்டியை. அத தொட்டிங்க கையை வெட்டி புடிங்க ராஸ்கல். வீடு ஃபுல்லா செயினுங்க இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேங்க்ஸ் வச்சுருக்கான். ஆஹா. ஒன்னு ஸ்கிராச் ஆச்சுன்னா புது டேங்க் மாட்டோம். என்னடா இது கிளாஸ் உடைச்சிட்டு இருக்கா? துபாயில ஒரு தடவை யூஸ் பண்ண பொருள மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காப்ல. ஆமா சார், ஆ. 3 டேங்க் இருக்கு சார். சைலன்சர் ஒரு 4 சைலன்சர் இருக்குது சார். கொஞ்ச நேரம் காசுக்கு ஒரு மளிகை கடை வச்சிருந்தீங்கன்னா யாராவது நம்பி பொண்ணு கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். முன்னாடி கேட்டீங்க அம்மா பேர் எழுதியா பாட்டி பேர் எழுதியான்னு கேட்டீங்க. வண்டி நம்பர் பச்சை குத்தி வச்சிருக்கான். வண்டி நம்பர் பச்சை. அட சண்டாளா. தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. TN21 Y0 ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. என் வண்டி இப்போ ஒரு 1 hour மேல ஒரு கடைக்கு வெளியே நிக்கணும், அந்த கடைக்கு நான் போவே மாட்டேன். ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போறேன்னா அங்க கண்ணாடி ரெஸ்டாரண்ட் தான் உள்ள போறேன். நடு ரோட்ல போட்டு எங்கடாச்சும் போ. எங்க போறது? ஃபாரின் போ. வந்து பாரு, ஒரு நாய் கூட யூரின் போயிருக்காது. அது குழந்தை மாதிரி அது. ஒரு குழந்தை நீங்க எப்படி பாத்துப்பீங்களோ அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். நான் பாப்பேன், அப்படிதான் பாப்பேன். நான் கண்டிப்பா என் குழந்தை பேரை குத்துவேன். என்ன அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? இல்ல 2-3 வருஷமா குழந்தைன்ற இன்னும் வளராம இருக்குது. எங்க அப்பா 8000 ரூபாய்க்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி வந்து வீட்டுல வச்சாரு ஆசையா. மழை டைம்ல சார்ல அடின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து மீல போட்டு அம்மா செருப்பால வச்சாங்க. அவன் வண்டியை வந்து ஸ்பீடா போகுதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல 35 நாள் இருந்துச்சு. சரி, அதுக்கு என்னப்போ? அந்த வண்டியை பாத்துக்கிறதுக்கு நான் கொடுத்தேன் ஒருத்தர்கிட்ட. போத்துறதுக்கு ஒரு புது துணி வாங்கி கொடுத்தேன் நான். இல்லன்னா இவன் முகம் மாறி. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பாத்துருக்க, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? பார்க்கலாம். கூப்பிடுவாங்க, நான் போவேன். ஐயா இல்லன்னு லீவ்ல வந்திருப்பேன். ஃபாரின்ல இருந்து லீவ்ல வந்திருப்பேன். நான் 40 நாள் தான் லீவு. 32 நாள் நான் ஸ்டேஷன் வாசல்ல தான் உட்கார்ந்தேன். கட்டி மேல் போஸ்ட் கோர்ட்டுக்கோ, கீழ் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடகை கொடுத்துட்டு நடுவுல நம்ம கொடுத்துறோம் போயிடலானே. ஏண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கு என்னால அலைய முடியலனே. அந்த பைக் வாங்கிக்கலாம் டாடி. எனக்கு வேற பைக்கே வேணாம் டாடி. எடுத்த இந்த வண்டி தான் எடுக்கணும். அப்பா அது வண்டிக்குலாம் செய்யல, உங்களுக்காக செஞ்சிருக்கேன். கண்டிப்பா எனக்கு ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். வச்சிருக்கான் சார், ஒரு நாள் கூட அது தொடச்சது இல்ல. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஆனா உங்க அப்பா பைக் தொடக்கையில நீங்க பாத்துருக்கீங்களா? வேலை செய்யறதுல என்னடா வெட்டி பேச்சு? டேயா ஆமாண்டா குய்யால. இல்ல நான் நிறைய டைம் ஆபீஸ் சீக்கிரமா போயிடுவேன், அதனால அவ்வளவா க்ளீனா இருக்கும் பைக். பார்த்தா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கணும். லேபர்ஸ்ல ஒழுங்கா வேலை செய்யுங்கடா. இதோட ஒரு 6 வண்டி வந்து ஷோரூம்ல வருதோ. இந்த 180 சொல்றீங்கல்ல, அது 220. லாஸ்டா KTM வாங்கியிருந்தான் வண்டி. என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores-ங்கிறது ஐ மேன் ஐம் ஹியர் 1 செகண்ட். இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி. பைக்னா ஒரு பாண்டிங் இருக்கும் அதோட, இல்லையா? உங்களுக்கு அந்த பாண்டிங்கே இல்லையா? மாத்திக்கிட்டே இருக்கீங்களே. அந்த பவர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்றது வேஸ்ட் இல்ல சார். ஓ அப்படியா விஷயம்? சோ அப்ப வந்து ஒரு பிரைவேட் கன்சல்ட் டிரைவர் அவ்வளவுதான். EMI அவர் தான் பே பண்றாரு. ஆமா சார். இனிஷியல் அவர் தான் கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்றீங்க? அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? ஏதாவது கேட்டனா சாப்பிடும்போது யாராவது கேள்வி கேட்டா இவனுக்கு இப்படிதான் ஒரே ரீடும். வண்டி ஓட்டுறது சுத்துறது பெரிய கவலை வந்தாலும் சரி, ஒரு செருப்ப வாயில கம்ப கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கிய எடுத்து உச்சாண்டல நச்சு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். என்ன ஒர்க் எதுவும் பண்றீங்களா? இப்ப சொல்லுங்க, என்ன பண்றீங்க? விடமாட்டோம் போல இருக்கே. இல்ல சார், இப்பதான் சார் பிசினஸ் ஸ்டார்ட். டிகிரி கூட முடிக்கல, வேலை வெட்டி எதுவும் கிடையாது. ஏதோ சலூன் கடை பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கானா. ஆமா சார். பெட்ரோல் காசு அப்பா தான் சார். ரிப்பேர் ஆச்சுனா அப்பா தான் கொடுக்கணும். மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். சரி, இதுமா நம்ம தொடர்ந்து பைக் அப்டேட் பண்ணிட்டே இருக்கமே 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கொடுத்துறோம். உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஏதாவது உண்டா? நோ. நியூ பென்ட்லி 300க்கு கொட்டேஷன் வாங்கிட்டு வந்தேன். 3,45,000 சார். இனிஷியல் வந்து ஒரு 80,000 கிட்ட பே பண்ணோம். மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. அடுத்த ஷோக்கு நீங்க சொன்னீங்களா அந்த 3 லட்சம் ரூபாய் வண்டி, அதை வாங்கிட்டு நீங்க வாங்க. அந்த வண்டியை உங்க சொந்த சம்பாத்தியத்துல அப்பா காசுல வாங்கிட்டு வாங்க. அதை இதே மாதிரி மேடையில் எடுத்து. அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காத. சும்மா இருக்க மாட்டா. 2 மாசமா வீட்ல யார்கிட்டயுமே பேச மாட்டோம். வண்டி வந்தாதான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாச்சு. வெற்றி வெற்றி வெற்றி. எவ்வளவு ரூபா பைக்? 140 சார். 1,40,000. ஓகே. அப்பா என்ன பண்றாங்க? அப்பா வந்து பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்றாரு சார். பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கறாரு. அவ்வளவுதான். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. 1,40,000 ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு அப்பா. இதை பார்க்கல சங்கடமா இல்லையா உங்களுக்கு? பைக் வாங்க சங்கடமா இல்ல, சந்தோஷமா இருக்கு. சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. சார் நான் சத்துணவுல வேலை செய்யறேன். எனக்கு சம்பளமே 1,400 ரூபாய் தாங்க சார். அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு. 60,000 என்ன வண்டின்னு சொன்னனவே. காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைம் எல்லாம் போயிட்டு மணி சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா எவ்வளவு வண்டி வாங்குனீங்க? 95,000. ஓகே. போய் பேச ஆரம்பிச்சான். போன் எடுக்க மாட்டான் சார். பைக்ல இருக்கும்போது எங்க வேற எங்கனா போயிட்டு இருப்பான். இல்லம்மா காலேஜ்ல தான் அந்த மாதிரி. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியறான். இவன் லாஸ்ட் வீக் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டா 3 o'clock காலேஜ்ல இருந்து வெளிய போயிட்டான்ட்டு. ஏய் கள்ள உருண்ட தலையா, மிஸ்கிட்ட மாட்டி விடுறியா? இரு கைட்டி கையில கட்டி போட்டுற.
சிம்போசியத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு போயிருந்தோம் சார் ஃப்ரெண்டோட வெளியே. அதாவது கூட படிக்கிற பையன் அந்த மாதிரி சொல்ல வெளியே போயிட்டான் ஆண்டி. இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். இப்போ நீங்க சிம்போசியம் தான் போனீங்களா? சிம்போசியம் தான் சார் போனேன். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அழுதுட்டோம். இந்த போய் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருந்தோம் சார். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருந்தீங்க. ஏண்டா நாயே 200 ரூபாய் ஏமாடிக்கிற கையில கால்ல வந்து 200 ரூபாய் வாங்கிட்டு வந்தா பைக் வச்சு பார்ட்டி பப்ஸ்லாம் போவோம் சார். ஈஸியாக ரைடு, கெட்ட பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. கூட சேர்க்க சில பேர் அவ்வளவுதாங்க மேட்ரு. இல்ல மத்தபடினே தான் எல்லாம் சொல்லிவிட்டீங்களே. பாருக்கு போவேன், பப்புக்கு போவேன், சேர்க்க சரியில்லை, அப்புறம் நைட் எல்லாம் வண்டி ஓட்டுவேன். சாரி. இந்த பையன் அவர் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாரா? எதிராளி முன்னாடி அசிங்கப்படுத்தின லெஃப்ட் செருப்பால அடிப்பேன். இல்ல சார், அவங்க அப்பா தான் கல்யாணம் பண்ண. இவர் தான் பண்ணி வைக்கணும். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. நான் பாருக்கு போவேன், பப்புக்கு போவேன், அங்க போயிட்டு இவர் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வருவாரு. சார் இல்லை சார், நான் வேடிக்கை தான் சார் பார்ப்பேன். நீங்க என்ன உங்க வருமானமே இதுதான், நான் அவனுக்கு 6 பைக் வாங்கி கொடுத்துருக்கேன், அவர் போவாரு பாருக்கு, ஆனா குடிக்க மாட்டாரு, இதெல்லாம் யாருங்க உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா? நீங்க உங்க பிள்ளையை கெடுக்குறீங்க. இதுல அவர் போனோடனே உங்களுக்கு ஆனந்தம், 6 மாசத்துக்கு ஒரு பைக்ல மாத்திக்கிட்டே இருந்தா உங்களுக்கு ஆனந்தமா? எப்படி கோர்த்து விடுது பாரு. நாங்களே அவருக்கு யாரா சொல்றோம் 3 லட்சம் பைக் வேணா நீ சம்பாரிச்சு நீ கொண்டாந்து இருக்கான்னு சொல்றோம். நீங்க வாங்கி கொடுத்துட்டே இருப்பீங்களோ? சாம்பார் அப்ப எனக்கு அது என் குழந்தை வந்து எப்பொழுதுமே அது குழந்தை அப்படிலாம் நினைக்கிறேன். இந்த தாய்ப்பூச எஃபெக்ட் எல்லாம் இங்க போடாத, நீ நல்ல நடிகண்டா. நக்கல்யா அவனுக்கு. ஓகே, பாருக்கு போயிட்டு அவனு வெளியில வண்டியை நிறுத்தி வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு வர மாட்டாங்க. வரமாட்டோம்ல. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? 1 மந்த் நான் வீட்டில் சொல்லவே இல்லை காலேஜ் போகலன்னு. அப்புறம் அப்பாவே காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அது ஒரு ப்ராப்ளம் ஆகி இப்போ நான் காலேஜ் விட்டு நின்ட்டேன். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. காலேஜுக்கே போகாத அளவுக்கு என்ன அப்படி பைக்ல என்ன இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. சுற்றிட்டே இருப்பேன் சார் பைக்கில், ஒரு நாள் ஃபுல்லாக கூட பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் சுற்றிட்டே இருப்பேன். ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேறு. இடம் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறாரு, ஆனா அந்த பைக் எடுத்துட்டு ஊர் சுத்தி இருக்காரு, காலேஜுக்கே போகல. இது உங்களுக்கு தெரிய வந்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்க? கொன்றுபானே. அதுதான் இல்ல. கேட்கறதோட சரி, வேற ஒன்றும் பண்ண முடியல என்னால. புரியல ஏன் பண்ண முடியலன்னு. சப்புன்னு ஒண்ணு அரையிறதுல என்ன சிக்கல்? அப்படியே பகல்ல குத்திட்டா அவசரப்படாதீங்க, அவனை பார்த்தா திருப்பி அடிக்கிற மாதிரி. அப்ப நான் கோவமா நிக்கிறேன். 2 மாசம் நம்ம காலேஜ் போறேங்கிற தெரிஞ்சு போச்சு, இது நடந்துருமா வீட்டுலன்னு பயந்துருப்பீங்கல்ல. என்ன பயந்தீங்க? வீட்டை விட்டு துரத்திருப்பாரு அப்படின்னு நினைச்சீங்கல்ல, நடக்கல. அப்பாடா பயந்துட்டேங்க. வீட்டை விட்டு நீங்க துரத்திடுவீங்க அளவுக்கு பையன் பயந்துருக்கான். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்னடா மௌனே விட்றா விட்றா. சண்டே நைட் என்ன ரேஸ் ஓட்ட கூட்டின்னு போச்சு. அதனால இந்த ஆக்ஷன்ஸ் பாக்குறது, போலீஸ் சீன்ஸ் நிறைய பார்த்தேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி ரேசிங்ல இருந்தாங்க, ரெண்டு பேர் இருந்தாங்க. அது டோட்டல் அவாய்ட் பண்ணிட்டு பண்ணா ப்ரொஃபஷனலா தான் பண்ணணும். பக்கத்துல இன்னொரு பையன் இருக்கிறான், நான் முறுக்கும் போது அவன் வண்டியை முறுக்க. இப்ப ரோட்லயே ஒருத்தவங்களுக்கு ஒரு போட்டியா ஏறி வரான் அப்படின்னா அவனை நீங்க ஏறி போகணும். You wanna play with us? Let's get to fun. Come on. ரேஸ்னு வச்சே வைக்கிறாங்களா? ஒரு நெட்வொர்க்கிங் இருக்குல, அதுக்கு ஒரு குரூப் இருக்குதா? அது எங்க மீட் பண்றாங்க, எங்க நடக்குது? கேக்குறாரு சொல்லாதீங்கயா, சொல்லுங்கயா. ரெடில்ஸ் பக்கத்துல இருக்க ஏரோட்ரம்ல ரெகுலரா நடக்கும். அந்த அவுட்டரிங் ரோட் 20 கிலோமீட்டர்ஸ் வந்து எம்டியா தான் இருக்கும். எப்பவும் அங்க நடக்கும். டிராஃபிக்ல ஒரு பப்ளிக் டிஸ்டர்ப் பண்றது இல்லீகல். ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ற வரைக்கும் அது nothing to issue, right? It is absolutely illegal. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். 2 ரேஸ் நடந்துச்சுலாம் தெரியாது. ரெண்டும் அட்ட ஸ்டேஜ்ல மீட் ஆனாங்க சார். வண்டிலாம் பறந்துச்சு சார். இப்ப கீழ காலே இல்ல. ஒரு கால் இல்லாத ஒரு உடம்ப எப்படி என்னால தூக்கணும்னு எனக்கு யாரும் சொல்லி தரல. என்ன செத்துறேன், என்ன தொடாதீங்க, பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொன்னான். அந்த பைக் பாதியில தான் சார் அந்த பையனோட கால். ஒரு நிமிஷம் உடம்புல பயம் இருந்தது என் பைக் ஓட்டும் போது. நீ காமெடி டைம் இல்லடா, என்னோட சென்டிமெண்ட் டைம்டா. ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு வந்தான் சார். அன்னைக்கு ஈவினிங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது 2 பேர் பைக் வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் டே ரேஸ் போட்டு ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டாங்க சார். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். நான் வாங்கின அன்னைக்கு அவன் ஆக்சிடென்ட் ஆகி 1 வாரம் வீட்டுக்கு போயிட்டு பிளட் கிளாட் ஆகி இறந்துட்டான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. கண்ணு கலங்குது சார். நம்மளே ஒரு அதாவது மரணத்துக்கு பசங்களை எட்டுன்னு போறோமான்ற எனக்கு தோணுது சார். அது கேட்டப்ப எனக்கு உண்மையிலே கொலை நடுங்கிட்டேன் சார்.
உங்க பையன் உங்கள் மகன் அந்த ப்ரொஃபஷனல் ரேஸ்ல வண்டி ஓட்டணுமா ஓட்டக்கூடாதா உங்க உள்மான சொல்றது இது ஒரு நல்ல கேள்வி. ஓட்டுட்டேன். அவனை வந்து ஒரு கிரிக்கெட்டர் ஆக்கணும்னு நினைச்சேன். பட் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். ரேஸ் அப்படின்னும் போது கொஞ்சம் அப்படி பிரைட் ஆவான் அவன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. பார்த்திருக்கேன் நான். டெத் என்னைக்கு வேணா வரும். நான் அந்த தைரியத்துல இருக்கேன். எனக்கு ஒரே பையன் தான் இருந்தாலும் நான் சொல்றேன். இங்க இருந்து வெளியே போனா எனக்கு என்ன வேணா ஆகும். இட்ஸ் ஆல் ஃபேக்ட். நம்ம கையில எதுவும் இல்ல. அதுவும் கரெக்ட் தான். ஆனா நான் ரேஸ்க்கு நான் போக மாட்டேன். அவனுக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அவன் அச்சீவ் பண்ணான்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. இந்த பாரியை நம்பி வந்தவங்களுக்கு உயிரை கொடுத்து தான் பழக்கம், உயிரை எடுத்து பழக்கம் இல்ல. நீ கிழிச்சக்கடி தெரியும்டா. தம்பி போவோம், டான்ஸ் பண்ணுவோம், ட்ரிங்க்ஸ். டான்ஸ் ட்ரிங்க்ஸ். அப்படியா? அப்படிதான். ஏன் உங்க முகம் இவ்வளவு மாறி போச்சு? இல்ல கிளப்புக்கு போறதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டேனா? ரோட்டரி கிளப்ல அதுக்கு போறான்னு மட்டும் தான் எனக்கு தெரியும். பப்புக்கு போவேன். டான்ஸ் ட்ரிங்க்ஸ் அத கேட்டப்போ ஒரு அம்மாவா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். மாட்டான்றது ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான். என் பையன் அப்படி தப்பு பண்ண மாட்டான். அந்த ஸ்டேட்மென்ட் நீங்களும் சொல்லுங்க. அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான். ஆடி பாவி, அவனை செருப்பால அடிப்பன்னு பார்த்தா இப்படி சிரிப்பால அடிச்சிட்டி. தண்ணி அடிக்கிறது அந்த தம் அடிக்கிறதெல்லாம் இன்னும் அவனுக்கு வரல. இன்னும் அவனுக்கு வரலையா? இது கரெக்ட் மாடுலேஷன். இந்த ஆண் பிள்ளைகள் கொஞ்சம் தவறான அல்லது இந்த சமூகம் தவறென்று சொன்ன விஷயங்களை செய்யறதுல அம்மாக்களுக்கு ஒன்றும் பெரிய கோபம் இருக்க மாதிரியும் தெரியும். நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்து. அடி வாங்கியிருக்கான், இப்பயும் அடி வாங்குவான். ஒரு விஷயம் சாத்து இருக்கு. ஆனா என் பைக் அழகா இருக்குன்றது போய் அப்புறம் நான் நல்லா இருக்கணும், அப்புறமா நான் போடுற ட்ரெஸ் அழகா இருக்கணும், நான் செலவு பண்றதே அதிகமாச்சு. இப்போ நாங்க ஸ்பீட் கில்ஸ். பைக் கில் பண்ண கிடையாது பாஸ், ஸ்பீட் கில்ஸ். அந்த பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு கிடையாது, ஸ்பீடால தான் ஆக்சிடென்ட் ஆச்சு.